இன்னைக்கு என்ன ஒரே மண்டை குத்தாலாம் இருக்கு. ஏன் காலையில் எந்திக்கும் பொழுதே மண்டை போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குது. நல்லா தானே தூங்கணும். என்னாச்சு? அனிதாம்மா, உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி உட்காந்துருக்க? ஒன்றுமில்லாட்டி என்னன்னே தெரியல, மண்டையை போட்டு குத்து குத்துன்னு குத்துது. ஆமா, என்ன அவளை எங்க? அவ குளிச்சிட்டு இருக்கா. இடு, இப்போ வந்துடுவேன். ஏடி எங்க போற? இடு அனிதாம்மா, 5 minutes, இப்போ வந்துடுவேன். எங்க போகுது இந்த குட்டி? என்னடி இது? நீ தானே தலைவலிக்கு சொன்ன, அதான் விக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ கையை காட்டு, இதை பிடி, நான் உனக்கு இப்போ தேய்ச்சி விடுறேன். எல்லாம் ஜடியா இருந்துருமா? சீக்கிரம் ஜடி ஆகணும், சீக்கிரம் ஜடி ஆகணும், சீக்கிரம் ஜடி ஆகணும். என்னடி ஏலமா போடுற? போ அனிதாம்மா, அப்படி சொல்லிட்டே தேய்ச்சாதான் சீக்கிரமா ஜடியா இருந்துருமா? என்ன அனிதாம்மா, என்ன வலிக்குதா? கொஞ்ச நேரம் போடு, அப்படியே சீக்கிரமா ஜடியா இருந்துருமா? அண்ணன் தான் இந்த வேலையெல்லாம் பாப்பா, இப்போ நீ பாக்குற. அவன் சரியான தோட்ட மாட்டேன், நல்லா தின்னுட்டு உடம்புறான் தெரியுமா, குர் குர்னு. நான் இப்பதான் அவன் காத்து கூட பாப்பட விட்டு நோண்டினேன். எட்டி எந்திரிச்சா அடிக்கிற அடியில எங்க போய் விடுவான்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்னா உடனே ஓடி வந்துட்டேன் தெரியுமா? நீ அவன் காதுல பேப்பரை வச்சு நோண்டிட்டியா? அவன் இப்படித்தான் அவங்க அண்ணன் காதுல பேப்பரை வச்சு நோண்டிட்டு கிடந்தான். எடி அவன் என்னெல்லாம் பண்ணுதானோ அதெல்லாம் நீயும் பண்ணுத. புதுசா அழுத்த பண்ணிட்டு படம் அவன் பண்ண சாட்டை தான் நாங்களும் பண்ணுவோம். என்னட்டி பண்ணுத? அவங்க என்னை தூங்க விடாம எழுப்பி விட்டுட்டு இங்க வந்து அனிதாம்மாக்கு சோப்பு போட்டுட்டு இருக்கியா? சரியான கொலவா நீ. அனிதாம்மா, இவ விக்ஸ் தூக்கிட்டு ஓடியாந்துருக்கா, உனக்கு மண்டை கணக்குதா? இல்ல, எனக்கு மண்டை கணன்னு அந்த பிள்ளை கொண்டாந்து தேய்ச்சி விட்டுட்டு இருக்கு. நீ என்னன்னா சோப்பு போடுதியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் முகத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு. என்னை தூங்க விடாம நல்ல மாடி இங்க வந்து உட்காந்துருக்கா. அங்க என்னை தூங்க விடாம என் காதுக்குள்ள பேப்பரை வச்சு மடிச்சுக்கிட்டு அப்படி கூட கூடன்னு கொடுத்தால சரியான ஆளு. இங்க வந்து உன்னை நல்லா ஐஸ் வைக்கிறா, நீ ஏமாந்துக்கிட்டு எப்படி அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுற? இல்ல, நீ என்ன செஞ்சியோ அதுதானே அவ செய்யறா. நீ யாரு என்ன தூங்க விடாம அவன் காதுக்குள்ள பேப்பரை வச்சு குடஞ்ச. இப்ப இவ உனக்கு செய்யறா. அதுக்கு என்ன மல்லுக்கு நிப்பியா அந்த பிள்ளைகிட்ட? சரியான ஆளுதான். இவன் உன்னைய என்ன சொல்லனே எனக்கு தெரியல. நீ ஒன்னும் சொல்லணா, யாருக்கனவே அனிதாம்மா தலைவலியில் இருக்குது. நீ வாட எதையாவது சொல்லி கூட மட்டும் தலைவலி உண்டு பண்ணிடாத. பேசாம போய் அம்மாட்ட போய் சுக்கு காப்பி போட்டு நல்ல சூடா வாங்கிட்டு வந்து அனிதாம்மாக்கு கொடு, சரியா? என்ன அனிதாம்மா, என்ன சொல்றா? உனக்கு தலைவலியா? ஆமால, இப்ப வாடி கேட்கணும்னு தோணுச்சே. ஏமாவ விக்ஸ் எடுத்துட்டு வந்து தேய் தேய்னு போட்டு தேய்ச்சி விட்டா. அவ கையை பட்ட உடனே எல்லாம் சரியாயிட்டு. அதானே அவ தேய்ச்சா உனக்கு சரியாயிடும், நாங்களாம் தேய்ச்சா சரியாவாது. ஆமல, அவ ஆசையா தேய்ச்சி விட்டா. அவ தேய்ச்சி விட்ட உடனே சரியாயிட்டு. இப்ப என்னங்கிற? அனிதாம்மா, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. நான் வேணா உன்கிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சு நினைச்சு மடந்து மடந்து போயிடுறேன். அனிதாம்மா, நீ சின்ன வயசுல எப்படி இருந்திருப்ப? ஆமா அனிதாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி இருந்திருப்ப சின்ன வயசுல? சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பேன்? இந்த உட்காந்துருக்கல இந்த குட்டி மாதிரி தான் இருந்திருப்பேன். துரு துரு துருன்னு வருவேன். அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும், அங்க சாடுறதும் இங்க சாடுறதும். எங்க அப்பா தான் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. சின்ன வயசுனா அது இல்ல, சின்ன வயசு அது அப்படி ஒண்ணு ஞாபகத்துல இருக்கும். அதை சொல்லவில்லை நாங்க. அட்டோடு நீ காலேஜ் படிக்கும்போது, அப்புறம் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், அப்படியே ஒரு 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு படிக்கும்போது எப்படி இருந்திருப்ப? பாவாடை சட்டை தாவாணியெல்லாம் போட்டிருப்பல, ஆட்டை கூடும். ஆமல, எனக்கு சேலை கட்டுறதோட பாவாடை சட்டை தாவணி ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா விதவிதமா அப்போ கலர் கலரா காட்டன் பாவாடை சட்டை எடுத்து தருவாரு. ஒரு நாள் அடம் போட்டு எனக்கு பட்டு பாவாடை வேணும்னு கேட்டேன். எங்க அப்பா போய் வாங்கிட்டு வந்து தந்தாரு தெரியுமா? அதை உடுத்திக்கிட்டு அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும் அங்க சாடுறதுமா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தெருவுல வெறுப்பேத்துறேன் தெரியுமா? சூப்பர் அனிதாமணி. ஆமல, உங்களை மாதிரி விதவிதமாவா எங்களுக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸு. இப்போ நினைச்சா எடுக்கிறோம். அப்போ அப்படியா? தீபாவளிக்கு தான் ஒரே ஒரு துணிமணி கிடைக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச கலரில் எடுப்பாவலான்னு யோசிச்சு யோசிச்சு வாசப்படியில் காத்து கிடப்போம் தெரியுமா? ஏதோ ஒரு கலரை தூக்கிட்டு வந்து இந்தானு கொடுப்பாவோ, மூஞ்ச உருன்னு வச்சுக்கிடுவேன். ஒரு தடவை தீபாவளிக்கலாம் என்னமோ இந்த அம்மனுக்கு சாமி ஆடுத மாதிரி சிவப்பு கலர் பாவாடை, சிவப்பு கலர் தாவாணி, சிவப்பு கலர் ஜாக்கெட்டுன்னு சித்தி எடுத்துட்டு வந்துட்டான். போட்டு மல்லுக்கு நின்னேனே நின்று நான் உடுத்த மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சேன்.
அப்புறம் எங்கள் அப்பா போய் நல்லா ஒரு வயலட் கலர் பாவாடை சட்டை தாவாணி உள்ள அடியில் முத்து வச்சிருந்துச்சு. ஜொங் ஜொங் ஜொங்குன்னு அம்போட்டு அருமையாக இருந்துச்சு தெரியுமா? அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. சூப்பரா இருந்துச்சாம்மா. நீ சரியான ஆளுதான். நல்லா அடம் போட்டிருக்க. அப்படி சொல்லு. சரி, இப்போ நீ பாவாடை தாவணி போட்டா எப்படி இருப்ப? போட்டுட்டு வாங்கிட்டாம்மா. ஏலே, இப்போ நான் எங்கேருந்து போட? அது ரொம்ப நாள் ஆச்சு. அது இப்போமெல்லாம் போட முடியாது. நீ இப்படி சொல்லுவானு தெரியும். நான் எடுத்து உன் பெட்டியை திறந்து பார்த்தனே, அதில் ஒரு பழைய ரோஸ் கலர் பாவாடை சட்டை தாவணியை இன்னும் பத்திரமா வச்சிருக்க. நீ போட அனிதாம்மா. உனக்கு எப்படி இருக்குன்னு நாங்களாம் பார்க்கணும்ல. ஆமா அனிதாம்மா, போட அனிதாம்மா. நீ சூப்பரா இருப்ப தெரியுமா? என்னது அனிதாம்மா, பாவாடை தாவணியா? போட அனிதாம்மா, நீ சூப்பரா இருப்ப அனிதாம்மா. போட்டுடுவா அனிதாம்மா. ஏ, உங்க அப்பா அந்த சேரனை எரிஞ்சு விட போறாரு. அதெல்லாம் எரிஞ்சு விட மாட்டாங்க. நீ போட அனிதாம்மா. நல்லா அடுப்ப தெரியுமா? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் அனிதாம்மா. சரி சரி இருங்க, போட்டுட்டு வரேன். எம்புட்டு நேரம்? சீக்கிரம் வா. அண்ணே, அனிதாம்மா சூப்பரா இருப்பாளா? ஆமால பாப்பா, சூப்பரா இருப்பா தெரியுமா? எம்புட்டு நேரம்? சீக்கிரம் வா அனிதாம்மா. ஏ, என்ன ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிய? எனக்கு வெக்கமா இருக்கு. நான் மாற்ற போறேன். ஏல, என்ன இப்படி எல்லாம் படிக்கிற? சூப்பரா இருக்க தெரியுமா? இப்படி தேவது மாதிரி இருக்க. அதை விட்டுட்டு நம்ம நீ சாலை எல்லாம் கட்டாத. இதுதான் சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமா அனிதாம்மா, உன்னை பார்த்தா இப்படி இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்க. இப்பவுமே இம்புட்டு அழகா இருக்கியே, அப்போ எப்படி இருந்திருப்ப? இருந்தேன் போங்கல. சூப்பரா இருக்கு அனிதாம்மா. இதான் உனக்கு நல்லா இருக்கு. இட இட அப்பா போய் கூட்டிட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கூப்பிட வேண்டாம். சும்மா இருக்க மாட்டேன். இந்த அப்பாவே வந்துச்சு. எப்பா அனிதாம்மா பாத்தியா எப்படி இருக்கானே? பாட்ட ஞாபகம் இல்லையோ, பாடுவ நாடகம் தொல்லையோ, என்று பாட்ட ஞாபகம் இல்லையோ, பாடுவ நாடகம் தொல்லையோ. இல்ல, ரொம்ப தான் குசும்பு. போங்கல. என் பொண்டாட்டி எம்புட்டு அழகா இருக்கா. 2 வார்த்தைய பேசிட்டு வரேன். இல்ல, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போல. ஹிடி, இத்தனை நாளா உன் அழகெல்லாம் மறைச்சி வச்சிருந்தியோ? ஹிடி, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என்கிட்ட உடுத்திட்டு வந்து காட்டியிருப்பியா? ஏங்க சும்மா இருக்க மாட்டேங்க. ஏதோ சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டுச்சேன்னு உடுத்தினேன். உடனே இவருக்கு உடுத்தணுமாம்ல. இங்க பாருங்க, வேலையை போய் பாருங்க. நான் போய் துணியை மாத்த போறேன். ஹிடி, எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பொண்ணு பார்க்க வர்றபோது கூட நீ பாவாடை தாவணி போடலையே, புடவை கட்டிட்டுல வந்து நின்று. அப்ப வேண்டா வெறுப்பதான் உன்னை பார்த்தேன். என் மண்டை பூரா ஐசு தான் இருந்தா. ஆனா இப்போ உன்னை பார்த்தா அப்படியே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் போல இருக்க. இருக்கும் வழியாதீங்க, கிளம்புங்க. இங்க பாருங்க, பேசாம போங்க. இன்னைக்கு நீங்க அங்கதானே இருக்கணும். அங்க என்னத்துக்கு? அங்க இருந்து இங்கே என்னத்துக்கு வந்தியே? ஆமா, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்களா? பேசினீங்களா? கேட்டி, நான் பேச போனாலே அவ எரிஞ்சு விழுறா. இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருக்கா. ஆமா, நீங்க எப்படி பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லட்டி என்ன நொல்லட்டி? உங்க மக்களை கூப்பிட்டு இப்ப சொல்றேன். அஸ்வினே, அஸ்வினே. சொல்லுமா. இல்ல, அங்க இன்னொரு பாவாடை சட்டை தாவணி வச்சிருக்கேன். எடுத்துக்கொண்டு உங்க அம்மையிட்ட கொடுத்து மாத்த சொல்லு. அப்பா இப்ப வருவாரு. இங்க பாருங்க, இதான் சாக்கு. அவளை பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து இப்ப உடுத்திட்டு நிக்க சொல்லும். இந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா அவ தன்னால பேசுவா. இங்க பாருங்க, ஒழுங்கா பழசெல்லாம் மறந்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. கிடி பொருட்டி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறேன். சரி சரி. கிடி, மன்னிப்பு கேட்ட உடனே அவ பொண்ண மாதிரி சரின்னு எடுத்துக்குவாளா? அவளே திமிரு பிடிச்சவ. சொன்ன உடனே எங்க கேப்பா? கூட கொஞ்சம் தான் வீஞ்சிக்கிட்டு இருப்பா. கிடி, அவ வீஞ்சினா பிறகு எனக்கு கோவம் வந்துடும். யாருக்கு? உங்களுக்கு அவ மேல கோவம் வரும். ஏங்க, இதை நான் நம்பணுமா? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதைய போய்
அவகிட்ட சாரி கேளுங்க, அதெல்லாம் அவ ஏத்துக்குவா. எப்படி சொல்ற? எப்படின்னா உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பாண்டிங்கை பத்தி எனக்கு தெரியாம யாருக்கு தெரியும்? நீங்க என்கிட்ட தான் திமிரு பிடிச்சவனே சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு அவ மேல ஒரு தனி காதல் தான். அது எனக்கு என்ன, ஊருக்கே தெரியும். போங்க, வழியாதீங்க. ஒரு போட்டோவாது எடுத்துக்கிட்டா? அதெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், கிளம்புங்க. என்கிட்டயே தானே இருக்கு, எப்பனாலும் போடலாம். சரி சரி, இப்ப போய் அவகிட்ட பேசுறேன். அவ மறுபடியும் மூஞ்ச கீஞ்ச தூக்குனா அப்புறம் எனக்கு வெறியாயிரும். சரி சரி, கிளம்புங்க. அப்படி சொல்லி அனுப்பிட்டியா? ஆமல, ஏற்கனவே நாமெல்லாம் பேசி வச்சது தானே. இப்ப உங்க அம்மா கறி பாவடை தவானியோட நிப்பா, இவர் போவாரு. அப்படியே 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. சூப்பர் அனிதாமா, வாட வாட உன் அழகும் செயலும் கூடிட்டே போகுது. ஆனாலும் பாவடை தவானில நீ சூப்பரா தான் இருக்க. இல்ல, நீயா சொல்ற? ஐசம்மா ஐசம்மானு அவ பின்னாடியே அலைவ. இப்ப என்ன இப்படி சொல்ற? அது வேட இது வேட. சரி சரி போடு, என்ன நடக்குதுன்னு நாங்க போய் வேடிக்கை பார்க்கறோம். இல்ல, பாய முடிக்கிட்டு கம்மன் கிடக்க மாட்டேன், ஒழுங்கா இங்க இரு. அப்படிங்கடியா? சரி, நானும் அண்ணனும் மார்க்கெட்டிங் பண்றோம், வாங்க போவோம். சரில தம்பி. ஹே அப்பா, இவரையும் அவளையும் சமாதானம் பண்ணதுக்குள்ளேயும் நமக்கு போதும் போதும்னு ஆயிரும் போல. இவங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டாங்க. போட்டா இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வேலையா போச்சு. வாவ், சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு ஐசம்மா. உனக்கு சூப்பரா இருக்கு. இப்பதான் காலேஜ் போட மாதிரி இருக்கு தெரியுமா? இப்ப வாப்பா, ஏப்பா அங்கேயே நிக்கிற? ஏலே, அப்போ இதெல்லாம் ஓ வேலையா? இதெல்லாம் ஏன் வேலை இல்ல? வாண்டுக வேலை இல்ல, இதெல்லாம் அனிதாம்மா கிரைன் தெரியுமா? அனிதாம்மா தான் அப்படி எல்லாம் பிளான் பண்ணுனா. இங்க பாரு, அவர்கிட்ட தான் நான் பேச மாட்டேன்ல. அண்ணே வாணே, நம்ம போவோம். என்ன மன்னிச்சிரு ஐசு. இப்படி உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. இருப்பாங்க இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே என்ன சொன்னீங்க? ஏய், நீயும் மாடி அவதான் அப்படி எல்லாம் கேப்பா. அவதான் அப்படி கேப்பா. நானும் இனிமே அப்படி மாறிக்கலாமோன்னு நினைக்கிறேன். வேண்டாம்டி, ஒருத்தியே போதும். நீயும் அவளை மாதிரி மாறினா உலகம் தாங்காது. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். சும்மாவே 1008 கேள்வி கேட்குறீங்க. இப்போ இது ஒண்ணுதான் குறை. ஏய் லூசு, நான் அப்படி எதுவும் நினைச்செல்லாம் கேட்கல தெரியுமா? நீயா அப்படி நினைச்சுக்கிற? ஐசு, நான் உன்னை அப்படி நினைப்பனாடி. ஏண்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி சரி, சாப்பிட்டீங்களா? எங்க 2 நாள் ஆச்சு, நீ தான் எனக்கு சாப்பாடே போடலையே. பிறகு அவட்டையும் போய் கேட்க முடியாது, அதான் வெளியே சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் துணியை மாற்றிட்டு சமைக்கிறேன், சாப்பிட வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்படியே ரொம்ப நல்லா தான் இருக்க. அதுக்கு என்னன்னு நான் சொல்லணுமா? ரொம்ப வலியாதீங்க. 1க்கு 3 பிள்ளைங்க இருக்கு, போய் வேலையை பாருங்க. வந்துட்டாரு. பாவடை தவணில 2 பேரும் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லாதான், அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்கியே. ஏங்க, 4 பிள்ளைக்கு அப்பா மாதிரியே பேசுறீங்க, இன்னும் வயசு பையங்க மாதிரி பேசிக்கிட்டு போங்க, போய் வேலையை பாருங்க. சரி சரி, கத்தாத, போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பொருளை பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் என்னன்னா ஹாக்கின்ஸ் பிரியாணி பாட் வித் கிளாஸ் லிட் ஹண்டி 3 லிட்டர் வித் லிட் ஹார்ட் அண்டோசைட் இண்டக்ஷன் பாட்டம். இதோட விலை எவ்வளோன்னா 1859 ரூபாய். 2065 ரூபாய்க்கு இருந்திருக்கு. இப்போ 9% ஆஃபரில் 1859 ரூபாய்க்கு கிடைக்குது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில். வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஹாக்கின்ஸ் பிரியாணி பாட் வித் கிளாஸ் லிட், இதோட விலை 1859 ரூபாய். 2065 ரூபாயிலிருந்து 9% ஆஃபில் இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இதோட டயாமீட்டர் 22.6 சென்டிமீட்டர். இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பொருள் என்னதுன்னா நர்வ் குக்கிங் அண்ட் சர்விங் காப்பர் பாட்டம் ஹண்டி செட். அதாவது கீழே காப்பரில் இருக்கும், மேலே சில்வரில் இருக்கும். இது ஒரு 5 பாட் சேர்ந்தது.
விலை வந்து 599 ரூபாய். 1500 ரூபாய் மதிப்புள்ளது. இப்போ 60% ஆஃப்ல ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. நர்வ் குக்கிங் அண்ட் சர்விங் காப்பர் பாட்டம் ஹண்டி செட் பிரியாணி பாட் பேக் ஆஃப் 5 குக் அண்ட் சர்வ் கேசரோல் செட் 30.35 ml 0.5 ml 0.75 ml 1.1 ml 1.5 ml கெப்பாசிட்டி உள்ளது. இதோட விலை 599 ரூபாய். 1500 ரூபாய் மதிப்புள்ளது. இப்போ 60% ஆஃப்ல 599 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்கி. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. நர்வ் குக்கிங் அண்ட் சர்விங் காப்பர் பாட்டம் ஹண்டி செட் பிரியாணி பாட் பேக் ஆஃப் 5. இதோட விலை 599 ரூபாய். 1500 ரூபாய் மதிப்புள்ளது. இப்போ 60% ஆஃப்ல 599 ரூபாய் விலைக்கு ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மணி 7:30னா 9 o'clock ஆயிடுச்சு. நாளைக்கு முடிஞ்ச கமெண்ட் சொல்கிறோம், சரியா? எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க.